ஹைவேஸில் பார்த்தோம். ஸோ நாம் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 29+ அப்படின்னு ஒரு படத்தை பார்க்க போகிறோம். அது இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். சொங்கி மாதிரி இருக்கேன். போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு படத்தை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். அண்ட் நிறைய பேஷண்ட் சொல்கிறேன். ஒரு வாட்டி சிரியா ஸோ நாம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு 10 o'clock ஷோ. நான் சாப்பிட கூட இல்லை. போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா இல்லை வந்துட்டு சாப்பிட்டு போகலாமா என்னென்ன தெரியாமல் இருக்கேன். சரி, ஓகே, படம் பார்த்து சொல்கிறேன். லவ் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் போதும். ஆனால் அதுக்கப்புறம் மேட்ச் வேணும். ஒருத்தரும் இல்லை. இட்ஸ் அ காலி பிளேஸ். சைக்கோ. கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் சால்ட்டாகவும் இருக்குது. காசு டாக்கீஸ். இந்த படம் வந்துட்டு பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரீத்தி ஹாசன் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக மட்டும்தான். அப்போ வாடா போடான்னு கூப்பிட்டா ஓகேவா? அயோத்தி படம், அப்புறம் அயோத்தி படம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எல்லாரும் பார்த்துக்கினே இருக்கேன். செத்தது யாரோ தானே, நம்ம அம்மா செத்த மாதிரி ஓவரா சீனை போடுற. அதுக்கப்புறம் வந்துட்டு கிஸ் படம். ஸோ அந்த கிஸ் மூவி. அதுக்கப்புறம் வந்து என்ன படம் அப்படின்னா வந்துட்டு இந்த 29+. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காதல் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னதானே. ஸோ இந்த 3 படம், அதுவும் இந்த 3வது படம் தான் இப்போ தான் பார்க்க வந்துருக்கிறேன். ஏன்னா 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு 10ஆ 9ஆன்னு தெரில. ஸோ அப்படி இந்த படம் பார்த்துட்டு அவங்களுடைய ஆக்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லலாம். நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நீ பெரியவன் ஆனதும் என்ன ஆனன்னு ஆசைப்பட்ட? நான் பெரியவனா ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். உண்மையிலே வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கிறேன். படம் இல்லை, வெயிட் பண்ணுறது. இன்னும் வந்து 40 நிமிஷம் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஊசி போட்டேன்னு பார்த்தா இங்கே வந்து கடை இல்லை, எதுவும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ எடிட்டிங் வேலை. ஸோ அதை பட்டு முடிச்சுட்டு அடுத்து பேசுகிறேன். ஓகே நண்பா, ஓ நண்பா. அப்பா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டானுங்க. படம் வந்துட்டு கேன்சல் ஆக போகுதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 4 பேர் வந்துருந்தா கூட படத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து 4 பேர் வரதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. வெயிட் பண்ணுவோம். உன்னை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியல விஜி. அது ஆகப்பட்டது என்ன அப்படின்னா, கடைசியில் வந்துட்டு படம் பார்க்க முடியல. ஸோ ஷோஸும் வந்துட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அப்புறம் 4:30 தான் இருக்குது. மறுபடியும் மறுபடியும் ஸோ அந்த இடத்துல நான் வந்து போகல. ஆனால் படம் பார்ப்பேன். நாளைக்கு பார்ப்பேனா இல்லை இன்னைக்கு பார்ப்பேன்னு தெரியல. பட் பார்க்கணும். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். யா, எல்லாம் வந்துட்டு வெட்டாந்தரில் நடந்துகிட்ருக்காங்க. இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்த கதையை நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னே தெரியல. 29+ அப்படிங்கிற ஒரு படத்தை நான் வந்துட்டு பார்க்க போகலான்னு போய் நடந்த கதை தான். சரி, ஆசையாக வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு குளித்து சாப்பிட செய்யாமல் ஒரு டீயை குடிச்சிட்டு படத்துக்கு போகலான்னு. ஆனால் எனக்கு அந்த தாட்டே இல்லை. என்ன தாட்டு தெரியுமா? இன்றைக்கி நம்ம விஜய் சார் அவருடைய பதவியேற்பு அப்படிங்கிற தாட்டே இல்லை. பதவி இருக்கிறாங்க, சரி படத்துக்கெல்லாம் வருவானுங்க, சண்டே தானே அப்படின்னு. ஆனால் நான் வந்துட்டு 10 o'clock ஓகேவா. ஸோ 10:10க்கு வந்துட்டு தியேட்டரில் அந்த படம் ஓடுதுன்னு சொல்லியிருந்தாங்க.
நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு நான் அங்கே போயிட்டேன். டிக்கெட் புக் பண்ணிட்டு அங்கே போனதுக்கப்புறம் யாரையுமே காணோம். ஓகே வருவாங்க 10க்காவது வந்துடுவாங்கன்னு பார்த்தேன். இதையும் ஒருத்தர் வந்துட்டு தம்பி ஷோ கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஷோ இஸ் கேன்சல். அதுக்கப்புறம் அப்படியே சரி கமலா சினிமாஸ் போகலாமா அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ணேன். ஆனால் 10:50க்கு ஷோ இருக்குது. 10:50 போச்சுன்னா வந்துட்டு 1:30 1:40 தான் இருக்குது. நான் வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு தான் அங்கே வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்க்க வேணாம் அப்படின்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். கொடுமைங்க உண்மையிலே வந்துட்டு கொடுமை. இதெல்லாம் ஓகே பார்த்துட்டு சரி நடக்காது, இந்த படம் பார்க்க முடியாது அப்படி மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இங்கே வந்தாச்சு. வந்துட்டு லைக் இங்கே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த இதை பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா நானே ஜெயிச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு. சி ஜோசப் விஜய் எனும் நான் எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ துயரம் வந்தாலும் சரி, எவ்வளோ அடக்குமுறை வந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணாலும் சரி, நாம் நம்மளா அமைதியாக லெஃப்ட் ஹேண்டில் இந்த விஷயத்தையெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கர்வமாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 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 டிவி மாதிரி ஏதோ ஒன்று பெருசாக வச்சு மானிட்டர் மாதிரி நமக்கு தெரியல, அதில் வந்துட்டு விஜய் சார் பேசுகிறதெல்லாம் போட்டு மேலே அடித்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் பார்க்கலான் இருந்துச்சு. சரி ஓகே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணால் இங்கே உட்காந்து குழந்தைகிட்டு இருக்கிறேன். 29+ படம் வந்துட்டு இதுக்கு மேலே நான் எப்போ பார்க்குறதோ பார்த்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஷோ வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம், சாரி செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து ஷோ கேன்சல் ஆகிருக்குது. ஆனால் வேறு ஒரு தேட்டரில் போய் நான் படம் பார்த்துட்டேன். பட் இது வந்துட்டு தேட்டரில் படம் பார்க்கணுன்னு போய் அங்கேருந்து பார்க்காமே வந்தது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்டு நான் சொன்னேன் கமலா சினிமாஸில் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ 10:50 இருந்துச்சு. நான் 10:10 நான் வெளில வந்துட்டேன். 5 நிமிஷம் தான் இருக்குது, 5 கிலோமீட்ரு. டிக்கெட் புக் பண்ணால் ரேப்பிடோ புக் பண்ணால் உடனே வந்துட்டானா ஓகே, ஆனால் வர லேட் பண்ணிட்டான் அப்படின்னா அங்கே போகவே இருந்தோம். எனக்கு என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா வந்துட்டு படம் பார்த்தேன் அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்கணும். எனக்கு அந்த ஒரு இது இருக்குது, இந்த எழுத்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுலேருந்து எனக்கு அந்த படத்தை பார்க்கணும். நம்ம ஸ்கிப் பண்ணி மொபைலில் பார்க்குறோம், அது வேறு கதை. பட் தேட்டருக்கு காசு கொடுத்து போகிறோம் அப்படின்னா இன்ச் பை இன்ச் த சீன்ஸ் எனக்கு வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மூடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அடுத்துள்ள ஷோ எல்லாமே மத்தியானத்துக்கு மேலே 1:30 அரௌண்டு 3 அரௌண்ட் 4 இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டேன். ஸோ இன்னொரு நாள் அந்த படத்தை பார்த்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்ஸ்